للعالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வெள்ளிக்கிழமை நடாத்தி வருகின்ற இந்த தொடரில் இன்று இமாம் இப்னு தைமியா வாழ்வும் சிந்தனைகளும் என்ற தலைப்பை எடுத்திருக்கின்றோம். இடைக்கிடை இவ்வாறு இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய அறிஞர்களை, போராளிகளை நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகின்றோம். இஸ்லாமிய வரலாற்றில் போன்று மிகவும் அதிகமான போராளிகளையும் அறிஞர்களையும் வேறெந்த வரலாற்றிலும் நாங்கள் அவதானிப்பது மிகவும் சிரமமானது. 1400 வருடங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பிறகு நாங்கள் வாழுகின்ற இந்த நிமிஷம் வரையில் இஸ்லாத்துக்காக போராடுகின்ற, உழைக்கின்ற, அல்லாஹ்வுடைய தூதை இந்த உலகத்துக்கு முழுக்க கொண்டு செல்வதற்காக மிக பெரும் தியாகங்களை செய்கின்ற அறிஞர்களும் போராளிகளும் நாங்கள் வாழுகின்ற இந்த நிமிஷம் வரையில் தொடர்ந்து தோன்றி வருகிறார்கள். இருவர் அன்று ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டிலேயே சில வேளைகளில் பல 100 பேர் தோன்றி இருப்பதனை நாங்கள் காணலாம். ஒரு ஆய்வாளருடைய கருத்துப்படி நவீன கால பிரிவில் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து இதுவரையில் 20ஆம் நூற்றாண்டு முடியும் வரையில் ஏறத்தாழ 200 அறிஞர்கள் தோன்றி போராடி இருக்கிறார்கள் என்று ஆலாமு நஹ்தத்தில் இஸ்லாமிய எழுச்சியின் பெரும் அறிஞர்கள் என்று ஒரு நூலிலே 200 பேரை அவர் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அதாவது இந்த 2 நூற்றாண்டுகள் மாத்திரம், 19, 20ஆம் நூற்றாண்டு மாத்திரம் அவ்வளவு பெரும் தொகையினர் உலகின் பல்வேறு பாகங்களில் தோன்றி, அதாவது மலேசியா, இந்தோனேசியா, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து அரபு உலகம் வரையில் தோன்றிய இந்த 2 நூற்றாண்டுகளில் தோன்றிய அறிஞர்கள் இவ்வளவு தொகையினர் என்று அவர் அடையாளம் காட்டி விளக்கியிருக்கின்றார். இவ்வாறுதான் இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பிறகு இப்படி இஸ்லாத்துக்காக உழைப்பவர்கள், பாடுபடுபவர்கள் தொடர்ந்து தோன்றி வருகிறார்கள் என்பதனை நாங்கள் காணுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இது பற்றி எதிர்வு கூறியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யபஅது லிஹாதிஹில் உம்மா அலா ரஅஸி குல்லி மிஅத்தி ஸனத்தின் மன் யுஜத்திது லஹா அம்ர தீனிஹா. அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துக்காக ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த சமூகத்தை புனரமைக்கக்கூடிய அல்லது மறுசீரமைக்கக்கூடியவர்கள் தோன்றுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை இந்த சமூகத்தின் சிந்தனையையும் அதற்கு வந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகளையும் அந்த சமூகத்தில் தோன்றியிருக்கின்ற பிழைகளையும் தவறுகளையும் அந்த சமூகத்தில் காணப்படுகின்ற சிதைவுகளையும் மீண்டும் ஒழுங்குபடுத்தக்கூடியவர்கள், அதற்காக உழைப்பவர்கள், பாடுபடுபவர்கள், போராடுபவர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுமே தேவைப்படுகிறார்கள் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் அபூ ஸஹ்ரா இந்த இஸ்லாமிய வரலாற்றின் இந்த நிலை பற்றி விளக்குகின்ற போது ஒரு கருத்தை சொல்வார். உலமா பனி இஸ்ராயில், உலமா உம்மத்தில் இஸ்லாமியா கஅன்பியா பனி இஸ்ராயில். பனு இஸ்ராயலர்களுக்கு மத்தியில் தோன்றிய நபிமார்களை போன்றவர்கள் தான் முஸ்லிம் சமூகத்தில் தோன்றுகின்ற அறிஞர்கள் என்று அபூ ஸஹ்ரா சொன்னார். இது மிகைப்படக்கூடியதல்ல, நபிமார்களோடு ஒப்பிடுவதும் அல்ல. மாற்றமாக என்ன இப்னு தைமியா சொல்ல வருகிறார்கள் என்றால்,
அல்லாஹு தஆலா பனு இஸ்ராயில் என்ற அந்த சமூகத்துக்கு தொடர்ந்து நபிமார்களை அனுப்பி கொண்டே வந்தார். அவர்களை நெறிப்படுத்த, வழிப்படுத்த, அவர்களில் தோன்றுகின்ற பிரச்சனைகளை தீர்க்க, அவர்களை தொடர்ந்து ஒரு நல்ல சமூகமாக காப்பாற்றிக் கொள்ள நபிமார்களே அல்லாஹ் தொடர்ந்து அனுப்பி வைத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையில் ஏறத்தாழ 300 நபிமார்கள் தோன்றியதாக அவர்களுடைய பனு இஸ்ராயிலர்களுடைய வரலாறு சொல்கிறது. முற்றிலும் அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் நபிமார்கள் தோன்ற மாட்டார். எனவே இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு, அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அவர்களை பாதுகாப்பதற்கு கண்டிப்பாக அத்தகைய போராளிகள், அறிஞர்கள், சீர்திருத்தவாதிகள் தோன்றுவது மிகவும் அவசியமானது. இந்த கண்ணோட்டத்தில் தான் அபூ ஸஹ்ரா அந்த கருத்தை சொன்னார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த பின்னணியில் அப்படி போராடிய, உழைத்த அறிஞர்களை, இமாம்களை, போராளிகளை நாங்கள் விளங்கிக் கொள்வது எங்களுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. ஏன் அப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பிரதானமான 2 காரணம். ஒன்று, கண்டிப்பாக ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன், நபியின் பிறகு ஒரு தனி மனிதன், அவனுடைய சிந்தனையும் கருத்துக்களும், அவன் முன்வைக்கக்கூடிய சட்ட ரீதியான முடிவுகளும் ஒரு நாளும் நிரந்தரமாக வாழ மாட்டான். மறுமை நாள் வரையில் ஒரு நாளும் இமாம் ஷாஃபியாலேயோ, அபூ ஹனீஃபாவாலேயோ அல்லது இன்னொரு குறிப்பிட்ட ஒரு சட்ட அறிஞராலேயோ மறுமை நாள் வரும் வரையிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியாது. அவர்கள் சொன்ன தீர்வுகளும் கூட மனிதன் என்ற வகையில் அந்த குறிப்பிட்ட காலத்தை ஒட்டியதாகத்தான் கண்டிப்பாக அமையும். அந்த காலத்தை வென்று நிற்கின்ற அறிவு மனிதனுக்கு மிகவும் குறைவு. அது கொஞ்சம் ஓரளவுக்கு எப்போது இருக்கும் என்றால், வஹியோடு ஒட்டி சொல்கின்ற கருத்துக்கள், வஹியுக்கு மிகவும் நெருக்கமான கருத்துக்கள் மட்டும் காலத்தை வென்று நிற்கும். ஆனால் சமூக சூழலோடு சம்பந்தப்பட்ட, சமூக போராட்டங்களோடு சம்பந்தப்பட்ட வழிமுறைகளும் கருத்துக்களும் போராட்ட ஒழுங்குகளும் கண்டிப்பாக காலம் செல்ல செல்ல மாறி செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், 12 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், 5-6 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பிறந்த ஒரு மனிதனை, வாழ்ந்து போராடி சிந்தனைகளை முன்வைத்த ஒரு மனிதனை இன்றிருக்கின்ற காலப்பிரிவில் முழுமையாக பின்பற்றுவது சாத்தியமானது அல்ல. எனவே ஒவ்வொரு காலப்பிரிவிலும் வரக்கூடிய முஜத்திதுகளை, அறிஞர்களை நாம் அறிந்தால்தான் அவர் பின்னால் செல்வது சாத்தியமாகும். அந்த அறிவு எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் கண்டிப்பாக நிறைய தவறுகளை விடுவோம். இந்த உண்மையின் பின்னணியில் தான் நாங்கள் இவ்வாறு இந்த முஜத்திதுகளை முதலாவதாக அறிமுகப்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு பாருங்கள், இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்தாதிலே வாழ்ந்தார். அங்கு பல தீர்வுகளை, கருத்துக்களை, சிந்தனைகளை சொன்னார். பிறகு அவருடைய ஏறத்தாழ ஒரு அளவு பிற்கால பிரிவில் எகிப்துக்கு சென்றார். எகிப்து சென்றதன் பிறகு பக்தாதிலே சொன்ன கருத்துக்களையும் சிந்தனைகளையும் தீர்வுகளையும் திரும்ப மாற்றினார். பலவற்றை மாற்றினார், மாற்றி சொன்னார். எனவேதான் ஷாஃபி மذஹபிலேயே அதிகமான பிரச்சனைகளின் போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார். ஹாதா அல் கவுலுல் கதீம் லில் இமாம் ஷாஃபி. இது இமாம் ஷாஃபியுடைய பழைய கருத்து. வஹாதா அல் கவுலுல் ஜதீத் லில் இமாம் ஷாஃபி. இது இமாம் ஷாஃபியுடைய புதிய கருத்து என்று சொல்வார். எனவே இமாம் ஷாஃபி வாழ்ந்த காலத்திலே, பின்னால் வந்த காலத்தில் அல்ல, இமாம் ஷாஃபி வாழ்ந்த காலத்திலேயே ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு போன போது அவர்கள் சட்ட தீர்வுகளையும் கருத்துக்களையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்களுக்கே விளங்கியது, நான் பக்தாதிலே சொன்ன கருத்து இந்த எகிப்துக்கு பொருந்தாது, அல்லது நான் பக்தாதிலே செஞ்ச முடிவு பிழை போன்று தெரிகிறது என்று இமாம் ஷாஃபியே முடிவுக்கு வந்தார். எனவே கருத்துக்களை மாற்றிக்கொண்டார்கள் என்று இமாம் ஷாஃபியுடைய வரலாற்றிலே நாங்கள் காணுகின்றோம். இது இமாம் ஷாஃபி உடைய வரலாற்றில் மட்டுமல்ல, எல்லா இமாம்கள் சிந்தனையாளர்களுடைய வரலாற்றிலும் இந்த உண்மையை நாங்கள் அவதானிக்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய சமகாலத்தில் வாழுகின்ற முஜத்திதுகள் யார்,
அவர்கள் என்ன சிந்தனைகளையும் கருத்துக்களையும் முன்வைக்கிறார்கள் என்ற உண்மையை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. அப்போதுதான் எங்களுடைய வாழ்க்கையை, இஸ்லாமிய வாழ்க்கையை நாங்கள் நெறிப்படுத்தி செல்வது சாத்தியமாக மாறும். இது ஒரு மிகவும் முக்கியமான காரணம். ஏன் நாங்கள் இந்த முஜத்திதுகளை பற்றி படிக்கிறோம், ஏன் பின்னால் காலப்பிரிவில் வந்த ஒவ்வொரு முஜத்திதை பற்றியும் ஓரளவாவது புரிந்து கொள்வதற்கு நாங்கள் முயல்கிறோம் என்பதற்கு இது ஒரு காரணம். ஒவ்வொரு முஜத்திதும் சொன்ன சிந்தனைகளும் கருத்துக்களும் அவர் போராடிய போராட்ட ஒழுங்குகளிலும் எங்களுக்கு நிறைய படிப்பினை இருக்கு. ஒரு முஜத்திதால் காலத்தை வென்று நீக்க முடியாவிட்டாலும் கூட கண்டிப்பாக அவருடைய சிந்தனைகள் சிலவாவது காலத்தை வென்று நீக்கும். அவருடைய போராட்ட ஒழுங்குகள் நிச்சயமாக எங்களுக்கும் படிப்பினையாக அமையும். இஸ்லாமிய சிந்தனையும் கருத்தும் இஸ்லாத்துடைய சட்ட ஒழுங்குகளும் எப்படி காலப்போக்கு ஏற்ப நெகிழ்ந்து கொடுத்து வருகின்றது என்ற உண்மையையும் நாங்கள் அப்போது இந்த முஜத்திதுகளை பற்றி படிக்கின்ற போது கண்டிப்பாக விளங்கிக் கொள்ள முடியும். இந்த பின்னணியில் தான் நாங்கள் பலரை பார்த்தோம். இமாம் ஷாஃபியை பார்த்தோம், இமாம் அபு ஹனீஃபாவை பார்த்தோம், இமாம் மாலிக்கை பார்த்தோம், மௌலானா அபுல் ஆலல் மௌதூதியை பார்த்தோம், சையத் குத்துபை பார்த்தோம். இப்படி பலரை பற்றி நாங்கள் ஓரளவுக்கு மேலோட்டமாகவாவது விளங்கி கொண்டு வந்தோம். அதே போன்றுதான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் பலரை பார்ப்போம். அதே போன்று நாங்கள் இங்கு இன்னும் ஒரு இமாமை இங்கே இருக்கிறோம். இமாம் இப்னு தைமியா அவர்களை இங்கே இருக்கிறோம். இமாம் இப்னு தைமியாவும் சரி, ஏனைய இமாம்களையும் சரி, பூரணமாக விளக்குவதற்கு ஒரு மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம் நிச்சயமாக போதாது. வெறுமனே ஒரு அறிமுகத்தை மட்டும், இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார், இந்த சமூகத்துக்காக உழைத்தார், பாடுபட்டார், நிறைய தியாகங்களை செய்தார், அவருடைய சிந்தனைகளை மேலோட்டமாக இப்படி சொல்லலாம் என்றாவது விளங்கிக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் இந்த இமாமை பற்றி எடுத்திருக்கோம். சில வேளைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இமாம் இப்னு தைமியா என்றாலே ஒரு வழிகேடர் என்று சொல்கிற அளவுக்கும் சில பகுதிகளில் சில அபிப்பிராயங்கள் இருக்கிறது. இமாம் இப்னு தைமியா என்ற சொல்லை சொன்னாலே அவருடைய இமாமா என்று கேட்கின்ற கேள்வி கூட பல இடங்களில் இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தின் பல மட்டங்களில் இப்னு தைமியாவை அங்கீகரிக்க மாட்டார், வழிகேடர் என்று சொல்கின்ற அளவுக்கு செல்வார். ஆனால் உண்மை அப்படியானதுவே அல்ல. இப்னு தைமியா ஒரு மிகப்பெரிய ஒரு இமாமாக இருந்து வாழ்ந்த ஒருவர். ஒரு நாளும் அவர் தனக்கு முன்னால் சென்ற எந்த இமாமையும் மோசமாக விமர்சித்தது கிடையாது. அதற்கு மறுபக்கம்தான் உண்மையானது. இந்த உண்மைகள் புரிந்து கொள்ளப்படாதன் காரணமாக இப்னு தைமியாவை பிழையாக விளங்கி இருப்பது, அவர்களை பற்றி மோசமான அபிப்பிராயங்கள் நிலவுவதை நாங்கள் காணுகிறோம். ஆனால் இப்னு தைமியா அப்படியான ஒரு மனிதர் அல்ல என்ற உண்மையை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சந்தேகம் இல்லாமல் நாங்கள் விளங்கி இருக்கிற சிந்தனைக்கு, சட்டங்களுக்கு, எங்களுடைய நடைமுறைகளுக்கு, பாரம்பரியங்களுக்கு மாற்றமாக ஒருவர் சொன்னால் உடனே பிழை என்று சொல்கின்ற மனப்பாங்கு எங்களுக்கு இருக்கக்கூடாது. அதனை நின்று நிதானித்து ஆராய்ந்து விளங்கி பார்க்க வேண்டும். அது அவர்தான் இப்னு தைமியா. என்ன சிக்கல் என்றால், இப்னு தைமியா சொல்கின்ற சில சிந்தனைகளும் சில வேளைகள் சட்ட தீர்வுகளும் அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களும் எங்களுடைய வழக்கு வளமைக்கு, எங்களுடைய வணக்க வழிபாட்டு ஒழுங்குகளுக்கு, எங்களுடைய சிந்தனை போக்குகளுக்கு சில நேரம் மாற்றமாக அல்லது பல சந்தர்ப்பங்களில் மாற்றமாக. எனவே இப்னு தைமியாவை ஒரு பிழையாக பூதாகாரமாக பார்க்கின்ற ஒரு போக்கு எங்களுடைய சமூகத்தில் ஒரு அளவுக்கு காணப்படும். இப்போது கொஞ்சம் ஒரு அளவு குறைந்து விட்டது. ஆனால் கொஞ்ச காலப்பிரிவுக்கு முன்னால் அது மிக பயங்கரமாக இருந்தது. இந்தியாவை போன்ற ஒரு பெரிய ஒரு நாட்டிலும் கூட இப்னு தைமியா அறிமுகம் இல்லாத ஒரு மனிதராக, மிக பிழையாக நோக்கப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார்கள். அபுல் கலாம் ஆசாத் அவர்கள்தான் முதலாக இந்தியாவிலே இப்னு தைமியாவை மிகவும் சரியாக அறிமுகப்படுத்தி அறிஞர். அதன் பிறகுதான் இப்னு தைமியா பற்றிய அறிவு பரவலாக அந்த இந்தியாவிலும் கூட வந்தது என்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள். இந்த பின்னணியில் நாங்கள் இப்னு தைமியாவை பற்றி கொஞ்சம் விளங்குவதற்கு முயற்சி மிகவும் விரிவாக வல்ல. ஏற்கனவே நான் சொன்னது போன்று இப்னு தைமியா என்ற ஒரு பெரிய மனிதரை விரிவாக சொல்வது மிகவும் சிரமமானது. எனவே நாங்கள் கொஞ்சமாக அவரை பற்றி லேசாக விளங்குவதற்கு வருவோம். இமாம் இப்னு தைமியா, நாங்கள் இப்னு தைமியா என்ற அந்த பெயரை சொன்னாலும் அவருடைய உண்மையான இயல்பான பெயர் அஹ்மத் தகியுத்தீன்
என்பதுதான் அவருடைய உண்மையான பெயர். அவர் ஹிஜ்ரி 661 ரபியுல் அவ்வல் மாதம் 10ஆம் தேதி பிறந்தார். அதாவது ஹிஜ்ரி 7வது நூற்றாண்டு இமாம் இப்னு தைமியா பிறந்தார். ஹிஜ்ரி 7வது நூற்றாண்டு என்றாலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், முஸ்லிம் சமூகத்தின் மிகவும் மோசமான காலப்பிரிவில் தான் இப்னு தைமியா பிறந்தார். எல்லா வகையிலும் மோசமான காலப்பிரிவு. அரசியல் ரீதியாக பார்த்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் சரி, சமூக ரீதியான பிளவுகளும் குழப்ப நிலைகளையும் அவதானித்தாலும் சரி, எல்லா வகையிலும் மிகவும் சிக்கலான மிக மோசமான காலப்பிரிவில் தான் இப்னு தைமியா பிறந்தார். மம்லூக் ஆட்சி என்று நாங்கள் சொல்வோம், அதாவது அடிமைகளுடைய ஆட்சி காலப்பிரிவு என்று அப்பாசியாக்குடைய இறுதி காலப்பிரிவை நாங்கள் சொல்வோம். அந்த காலப்பிரிவில் தான் ஏறத்தாழ இப்னு தைமியா பிறந்தார். தாத்தாரியர்களின் படையெடுப்பு நிகழ்ந்து கொஞ்ச காலப்பிரிவில் தான் இமாம் இப்னு தைமியா இந்த சமூகத்திலே பிறந்தார். முஸ்லிம் சமூகம் மிக மோசமாக அழிக்கப்பட்டு பல வகையில் அரசியல் ரீதியாக துண்டாடப்பட்டு முஸ்லிம் சமூகத்திலே பல வகையான பிரிவுகள் இருந்து ஒன்றுக்கொன்று மோதி கொள்கின்ற போது, மதுஹபு வெறி கூடிய காலப்பிரிவில் ஷியாக்கள் பல வகையான மோசமான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் பரப்பி அந்நியர் முஸ்லீம் அல்லாதவர்களோடு ஒத்துழைத்து முஸ்லீம்களுக்கு எதிராக போராடுகின்ற சூழ்நிலையில் முஸ்லிம் சமூகத்தில் ஷிர்கு, குஃபுர், பித்அத், ஏனைய பல வகையான தீமைகள் மிக பரவி போயிருந்த காலப்பிரிவில் தான் இப்னு தைமியா தோன்றினான். இந்த ஹிஜ்ரி 7வது நூற்றாண்டு அல்லது ஹிஜ்ரி 661வது ஆண்டு இஸ்லாமிய உலகத்தை படித்து பார்த்தால் இந்த பார்வைதான் எங்களுக்கு வரும். முஸ்லிம் சமூகம் விழப்போகிறதுவோ என்றுதான் அப்போது யாரும் பார்ப்பார். முஸ்லிம் சமூகம் இனி வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலையைத்தான் அப்போது பார்ப்பார். எனவேதான் அல்லாமா இக்பால் இமாம் இப்னு தைமியாவை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், இப்னு தைமியா முஸ்லிம் சமூகத்தின் வீழ்ச்சியை 4 நூற்றாண்டுகள் பிற்போட்டார். பிழுவது தவிர்க்க முடியாது, அவ்வளவு மோசமா போய்விட்டது. ஆனால் இப்னு தைமியா என்ற ஒரு மனிதன் தோன்றி 4 நூற்றாண்டுக்கு முன்னால் விழுந்திருக்க வேண்டிய முஸ்லிம் சமூகத்தை இந்த 4 நூற்றாண்டுகள் பிற்போட்டார் என்று அல்லாமா இக்பால் இப்னு தைமியாவை பற்றி மிகவும் சுருக்கமாக சொல்வார். எனவே இப்னு தைமியா உண்மையில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் என்பது மிகவும் உண்மையான ஒரு விஷயம். இப்னு தைமியா பிறந்தது ஹர்ரான் என்ற பகுதியில், இப்போது சிரியாவில் இருக்கின்ற ஹர்ரான் என்ற பகுதியில் தான் இமாம் இப்னு தைமியா பிறந்தார். இப்னு தைமியா பிறந்த அந்த காலப்பிரிவில் தான் பிறந்து அவருக்கு 7 வயசாக இருக்கின்ற போது மங்கோலியர்களுடைய படையெடுப்பு நிகழ்ந்தது. அவர்களை பற்றி சற்று விளக்கமாக நாங்கள் பின்னால் பார்ப்போம். அந்த படையெடுப்பின் போது இப்னு தைமியா 7 வயதாக இருக்கும் போது இப்னு தைமியா ஹர்ரான் என்ற பகுதியில் வாழுகிறார்கள். தாத்தாரியர்களின் அல்லது மங்கோலியர்களுடைய படையெடுப்பு நிகழ்கின்றது. அவர்கள் வாழ்ந்த அந்த ஹர்ரான் என்ற பகுதியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அங்கு வாழ்ந்த மன்னனால் முடியாமல் போய்விட்டது. முஹம்மத் இப்னு காலூன் என்ற ஒருவர் தான் மன்னராக இருந்தார். அவரும் அவருடைய படைகளும் தாத்தாரியர்களுக்கு முன்னால் போராடி தோற்று ஓடிவிட்டது. இப்போது இப்னு தைமியாவும் அவருடைய முழு குடும்பமும் சேர்ந்து ஹர்ரான் என்ற பகுதியை விட்டு நாடு கடந்து இரவோடு இரவாக மிகவும் பயங்கரமான காடுகளையும் வழிகளையும் கடந்து டமஸ்கஸ்க்கு வருகிறார்கள். வந்து டமஸ்கஸ்லே குடியேறுகிறார். எனவே சின்ன வயதில் இருந்த இப்னு தைமியா நிகழ்ந்த அநியாயங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு முஸ்லிம் சமூகம் படுகின்ற வேதனைகளை பிரச்சனைகளை பார்த்து கொண்டே டமஸ்கஸ்க்கு வந்து சேர்ந்தார். இவ்வளவுக்கும் இந்த தாத்தாரியர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது மங்கோலியர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருந்தார். அப்போது முஸ்லீம்களாகத்தான் இருந்தார். மங்கோலியர்கள் ஆரம்பத்திலே படையெடுத்த போது அவர்கள் காபிர்கள், அதாவது 650 சொச்சத்தில் அவர்கள் படையெடுத்த போது அவர்கள் காபிர்களாக இருந்தார்கள். ஆனால் கொஞ்ச காலத்தின் பிறகு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஆனாலும் இஸ்லாத்தை தழுவிய போதிலும் கூட அவர்களுக்கு சரியான இஸ்லாம் கிடைக்கவில்லை. நல்ல பண்பாடும் ஒழுக்கமும் பெற்றவர்களாக அவர்கள் இருக்கவில்லை.
எனவே அவர்களுக்குள்ளாலும் போராடி கொண்டார்கள். தாத்தாரியர்கள் அவர்களுக்குள்ளாலும் போராடி கொண்டார்கள். பக்கத்தில் இருந்த முஸ்லிம் நாடுகள் மீதும் அல்லது முஸ்லிம் சிற்றரசுகள் மீதும் அடிக்கடி படையெடுத்தார்கள். படையெடுத்து பெரும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்தார்கள். அந்த வழியில் தான் இமாம் இப்னு தைமியா ஹர்ரான் என்ற பகுதியில் வாழுகின்ற போது முஸ்லீம்களாக இருந்த தாத்தாரியர்கள் அதன் மீது படையெடுத்தார்கள். இமாம் இப்னு தைமியா அங்கிருந்து ஓடி அவருடைய குடும்பத்தோடு டமஸ்கஸ்க்கு வந்து குடியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இமாம் இப்னு தைமியா பிறந்து வளர்ந்த சூழலை நாங்கள் அவதானித்தால் எவ்வாறு அவருடைய சூழல் காணப்பட்டது என்பதனை நாங்கள் அவதானிப்போம். முதலாவது, இமாம் இப்னு தைமியாவுடைய தந்தை ஷிஹாபுத்தீன் அப்துல் ஹலீம் என்பவர், அவருடைய பாட்டன் மஜிதுத்தீன் இப்னு தைமியா என்பவர். இவர்கள் இருவரும் ஹம்பலி மதுஹபை சேர்ந்த பெரும் அறிஞர்களாகவும் ஹதீஸ் துறை அறிஞர்களாகவும் வாழ்ந்தவர். இப்னு தைமியாவுடைய தந்தை ஷிஹாபுத்தீன் டமஸ்கஸில் ஒரு ஆசிரியராக பணியாற்றிய ஒருவர். ஹம்பலி மதுஹபுடைய தலைவராக இருந்து, அறிஞர்களுடைய தலைவராக இருந்து பணியாற்றிய ஒருவர். இதே போன்றுதான் மஜிதுத்தீன் என்ற பாட்டனும் வாப்பாவுடைய வாப்பாவும் அதே போன்று இருந்தவர். முன்தக்கல் அஹ்பார் என்று இன்றும் ஒரு புத்தகம், முன்தக்கல் அஹ்பார் என்று இன்றும் ஒரு ஹதீஸ் புத்தகம் இருக்கிறது. அதில் மிக பெரும்பாலும் சட்டங்களுக்கு தேவையான, எல்லா வகையான சட்டங்களுக்கும் தேவையான வணக்க வழிபாடு, முஆமலாத், பணக்கொடுக்கல் வாங்கல்கள், திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள், இவற்றோடு சம்பந்தப்பட்ட எல்லா ஹதீஸ்களையும், ஏறத்தாழ எல்லா வகையான ஹதீஸ்களையும் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டார்கள் மஜிதுத்தீன் என்ற இமாம் இப்னு தைமியாவுடைய பாட்டன். அதற்குத்தான் இமாம் ஷவுகானி பின்னால் காலப்பிரிவில் ஒரு விளக்க உரையை எழுதினார். இன்றும் மிகவும் பெரிய, மிகவும் ஃபேமஸான விளக்க உரையாக அது காணப்படுகின்றது. நைலுல் அவுத்தார் என்ற விளக்க உரை மஜிதுத்தீன் என்ற இமாம் இப்னு தைமியாவின் பாட்டன் எழுதிய ஹதீஸ் நூலுக்கான விளக்க உரையாக அமைந்தது. எனவே இவர்கள் இருவரும் உண்மையில் பெரும் அறிஞர்களாக இருந்தார்கள். அந்த சமூகத்தில் மிக பெரிய செல்வாக்கு பெற்றவர்களாகவும் காணப்பட்டார்கள் என்று எங்களுக்கு வரலாறு சொல்கிறது. எனவே இப்னு தைமியாவுக்கு ஒரு அறிவு சூழல் கிடைக்கிறது, வீட்டிலேயே ஒரு அறிவு சூழல் கிடைக்கிறது என்பதனை நாங்கள் இதன் ஊடாக விளங்கிக் கொள்கின்றோம். இமாம் இப்னு தைமியா உடைய தாயை பொறுத்தவரையில் வரலாற்று ஆசிரியர்கள் அது பற்றி எங்களுக்கு எதுவும் விளக்கமாக விரிவாக சொல்லவில்லை. ஆனால் ஒன்று விளங்குகிறது, இமாம் இப்னு தைமியாவுடைய தாய் இமாம் இப்னு தைமியா பெரியோர் அறிஞனாக மாறி அந்த சமூகத்தில் பெரிய சீர்திருத்தவாதியாக மாறும் வரையில், மாறுகின்ற நிலை வரையில் உயிர் வாழ்ந்தார்கள் என்று தெரிகிறது. இமாம் இப்னு தைமியா சிறையில் இருந்து கொண்டு அல்லது எகிப்தில் இருந்து கொண்டு தாய்க்கு எழுதிய கடிதங்கள் கூட இன்றும் கூட காணப்படுகின்றது. எனவே இமாம் இப்னு தைமியாவுடைய தாய் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்திருக்க வேண்டும் என்ற உண்மையைத்தான் இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். என்றாலும் இந்த குடும்பம் அந்த தாய் அல்லது தந்தை அல்லது தந்தையுடைய தந்தை இவர்களுடைய பெயர் அல்லாமல் தைமியா என்ற பெயரால் பிரசித்தமாகிறது. இந்த குடும்பம் தைமியா என்ற பெயரினால் பிரசித்தமாகிறது. இதற்கான காரணம் என்ன என்று சொல்லும் போது பல காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், இமாம் இப்னு தைமியாவின் பாட்டன்களில் ஒருவரான முஹம்மது இப்னு கலீர் ஹஜ்ஜுக்கு சென்ற போது அங்கே தைமியா என்ற ஒரு பிள்ளையை கண்டார். அந்த பாதிப்பின் காரணமாக தன்னுடைய பிள்ளைக்கும் தைமியா என்று பெயரிட்டார். அந்த பெயரின் பின்னணியில் தான் இந்த குடும்பம் அவ்வாறு அழைக்கப்பட்டது என்பது ஒரு அபிப்பிராயம். தைமியா என்று இந்த குடும்பம் பெயர் பெற்றமைக்கு இன்னொரு அபிப்பிராயம், வரலாற்றாசிரியர் இன்னொரு அபிப்பிராயம். ஏற்கனவே நாங்கள் சொன்ன இப்னு தைமியாவுடைய பாட்டன்களில் ஒருவரான முஹம்மது, அவருடைய தாய் ஒரு உபன்யாசியாக, அதாவது மக்களுக்கு உபதேசிப்பதில் ஃபேமஸான ஒருவராக இருந்தார். அவருடைய பெயர் தைமியா. அந்த பெயர் தான்
குடும்ப பெயராக மாறியது என்பது இன்னொரு அபிப்பிராயம். இந்த வகையில் இந்த குடும்பமே, அதாவது இமாம் இப்னு தைமியா என்றும் அவருடைய தந்தையையும் அவருடைய பாட்டனையும் இவர்கள் எல்லோரையும் தைமியா என்ற பிரயோகத்தினால் அழைக்கின்ற வழக்கம் அந்த குடும்பத்திலே ஏற்பட்டது. இமாம் இப்னு தைமியா அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்த்தால் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இப்னு தைமியா வாழ்க்கையிலே நாங்கள் காணுகிறோம். முதலாவது, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இப்னு தைமியா ஒரு அறிவின் குடும்பத்தை பெற்றவர். தந்தையின் தந்தையின் சரி படி அறிவின் குடும்பத்தை பெற்றவர். இரண்டாவது, இப்னு தைமியாவுடைய ஆக முக்கியமான இன்னொரு பண்பு என்னவென்றால், சின்ன வயதிலிருந்தே எல்லோரும் விளையாடுவார்கள். அது ஒரு மிகவும் இயல்பான ஒரு விஷயம். சாதாரணமாக எல்லோரும் விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள். ஒரு இளைஞனாக இருந்தால், ஒரு சிறு பிள்ளையாக இருந்தால் விளையாட்டு அவர்களுடைய இயல்பாக இருக்கும். இப்னு தைமியாவுடைய விசேஷம், இந்த விளையாட்டில் ஈடுபடவே மாட்டார். மொத்தமாக எந்த விளையாட்டிலும் ஈடுபட மாட்டார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். அறிவு தேடுகின்ற ஈடுபாடும் முயற்சியும் எப்போதுமே இப்னு தைமியாவோடு கூட பிறந்த ஒரு விஷயமாக காணப்பட்டது. எனவேதான் இப்னு தைமியாவை பற்றி எழுதியவர்கள் இந்த வசனத்தை சொல்வார்கள். மா காலத்தன் நாஸ ஃபீ பைஇன் வலா ஷிராஇன் வலா முஆமலத்தின் வலா திஜாரத்தின் வலா மிஷாரகத் وإنما كانت بضاعته مدة حياته وميراثه بعد وفاته العلم. இப்னு தைமியா வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், பிறரோடு சேர்ந்து ஏதாவது உழைப்புகளில் ஈடுபடுதல் என்ற எதிலுமே ஈடுபட்டது கிடையாது. வியாபாரம் செய்ததும் கிடையாது, வயலுக்கு போய் உழைத்ததும் கிடையாது. இப்படி எதுவுமே இப்னு தைமியா ஈடுபட்டது கிடையாது. அவருடைய வாழ்வு முழுக்க அவருடைய ஈடுபாடு அறிவு தேடுவதாக இருந்தது. மரணித்ததன் பிறகு அவர் விட்டு சென்றது அறிவாக மட்டும் இருந்தது. எந்த சொத்து ஒன்றுமே கிடையாது. ஓதாமைக்கு இப்னு தைமியா 67 வருஷங்கள் வாழ்ந்தார். கல்யாணம் முடிக்கவும் இல்லை. இப்னு தைமியா கல்யாணம் முடிக்கவும் இல்லை, விளையாடவும் இல்லை, உழைக்கவும் இல்லை, கடைக்கு போகவும் இல்லை, சாமான் வாங்கவும் இல்லை, யாரோடு வியாபாரம் செய்யவும் இல்லை, வயலுக்கு போய் வேலை செய்யவும் இல்லை, எதுவுமே கிடையாது. முழுக்க அறிவுக்கே பிறந்து அறிவுக்கே வாழ்ந்து இறந்ததன் பிறகு விட்டு சென்றதும் அறிவாக இருந்தது என்று அவரை பற்றி எழுதுகின்ற அவருடைய மாணவர்களே சொல்வார். அவருடைய மாணவர்கள் மிகப்பெரிய அறிஞர்கள். உதாரணமாக இமாம் தஹபி அவருடைய மாணவர்கள் ஒருவர். இமாம் தஹபி என்றால் அஸ்மா உர் ரிஜால், அதாவது ஹதீஸ் திறனாய்வு கலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இமாம் தான் இமாம் அஸ்ஸஹபி, அல்லது இமாம் இப்னு கசீர். தப்சீர் துறையில் மிகவும் ஃபேமஸான ஒருவர் தான் இமாம் இப்னு கசீர். இப்படி இப்னு தைமியாவுடைய மாணவர்கள் மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தவர்கள். அவர்களே சொல்லுவார்கள், இப்னு தைமியாவோடு படித்தவர்கள், இப்னு தைமியாவோடு சிலர் சிறையிலும் இருந்தார்கள். அவர்களே சொல்வார்கள், இப்னு தைமியாவுடைய வேலை இதுதான், அறிவு தேடுவது, எழுதுவது, பேசுவது, படிப்பிப்பது, பிரச்சாரம் செய்வது, இது மட்டும்தான் அவர் வாழ்க்கையிலே செய்தாரே தவிர யாருடனாவது வியாபாரம், யாருடனாவது வயலுக்கு போய் வேலை செய்வது, யாருடனாவது விளையாடுவது, இது எதையுமே செய்தது கிடையாது. அறிவுக்காகவே பிறந்து அறிவுக்காகவே வாழ்ந்து அறிவையே விட்டு சென்ற ஒரு மனிதராகத்தான் இப்னு தைமியா காணப்படுகிறார். எந்த ஒரு இமாமுடைய வரலாற்றை, அறிஞருடைய வரலாற்றை பார்த்தாலும் இதனை காண முடியாது. நான் இப்போது சொன்ன இந்த அம்சத்தை காண முடியாது. 67 வயசாகியும் திருமணம் முடிக்காமல் அறிவோடே வாழ்ந்து அப்படியே மரணித்தவர்கள் தான் இமாம் இப்னு தைமியா என்று வரலாற்றினை நாங்கள் காண. ஆனால் அவர்கள் ஒருபோதும் ஒதுங்கி வாழ்ந்தது கிடையாது. எப்போதுமே சமூகத்துடன் இருப்பார், சமூக பிரச்சனைகளில் கலந்து கொள்வார். ஆயுதம் தாங்கியும் போராடி இருக்கிறார்கள். நாங்கள் பின்னால் பார்ப்போம். ஆயுதம் தாங்கியும் போராடி இருக்கிறார். சமூகத்தோடு ஒட்டி சூழலோடு சேர்ந்துதான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். எனவேதான் இப்னு தைமியா சொல்கின்ற தீர்வுகளும் அவர்கள் சொல்கின்ற சிந்தனைகளும் கருத்துக்களும் எப்பொழுதுமே நடைமுறை சார்ந்ததாக இருப்பதனை, நடைமுறை சாத்தியமானதாக இருப்பதை எப்போது நாங்கள் காண முடியும். அடுத்த இப்னு தைமியாவுடன் காணப்பட்ட இன்னொரு மிகவும் முக்கியமான விசேஷமான அம்சம்தான்
மிகவும் வியக்கத்தக்க நினைவாற்றல். பழைய இமாம்களை நினைவுபடுத்தக்கூடிய நினைவாற்றல் இப்னு தைமியாவுக்கு காணப்பட்டது. இப்னு தைமியாவுடைய காலம் நினைவாற்றலால் வாழ்ந்த காலம் அல்ல. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்ப நூற்றாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த முதல் நூற்றாண்டு எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் மிக சொற்ப தொகையினர். எனவே அதிகமானவர்கள் நினைவாற்றலில் தான் தங்கியிருந்தார்கள். நினைவாற்றல் தான் அறிவு தேடுவதற்கு மிக அவசியமானதாக, மிக முக்கியமானதாக காணப்பட்டது. அதற்கு அடுத்து வந்த இரண்டாவது நூற்றாண்டில் தான் எழுத்து மிகவும் அதிகரித்தது. எழுதுகின்ற பழக்கம் அறிஞர்களுக்கு மத்தியில் மிகவும் கூடியது. அப்பாசியாக்குடைய காலப்பிரிவில் காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டு காகித உற்பத்தி மிகவும் பெருகி போனதன் காரணமாக எழுதுவது இன்னும் அதிகரித்து போனது. எனவே நினைவாற்றல் அவ்வளவு தூரம் அவசியம் இல்லாத ஒன்றாக மாறிவிட்டது. இப்னு தைமியாவுடைய காலம் வருகின்ற போது, நாங்கள் சொன்ன 7வது நூற்றாண்டு வருகின்ற போது நிறைய நூல்கள், புத்தகங்கள் எழுத்து வடிவிலேயே ஆயிரக்கணக்கில் காணப்பட்டது. எனவே நினைவாற்றல் இருக்க வேண்டிய அவசியம் அவ்வளவு தூரம் இருக்கவில்லை. ஆனாலும் இப்னு தைமியா மிக கடுமையான நினைவாற்றல் உள்ளவராக இருந்தார்கள். இது மிகவும் ஃபேமஸாகவும் இருந்தது, மிக பிரபல்யமாகவும் இருந்தது. இப்னு தைமியா என்ற ஒரு சிறுவர் இருக்கிறார், அவர் அதிசயமான நினைவாற்றல் உள்ளவர் என்று பக்கத்து ஊர்களுக்கு கூட பரவி இருந்தது. எனவேதான் இப்னு தைமியாவுடைய வரலாற்றில் ஒரு சம்பவம் வரும். ஒரு அறிஞர் இதனை கேள்விப்பட்டு டமஸ்கஸ்க்கு வருகிறார். வந்து அங்கிருந்தவரிடம் கேட்கின்றார், இப்படி ஒரு சிறுவர் இருக்கிறாராமே, அவர் மிகவும் கூடுதலான நிறைவாற்றல் இருப்பதாக கேள்விப்படுகிறோம், அது உண்மைதானான்னு கேட்கிறார். அப்போது ஒருவர் சொல்கிறார், அவர் இப்போது வருகின்ற நேரம்தான், படிப்பதற்காக அவர் பாதையில் போவார், அப்போது நீங்கள் அவரை கண்டுகொள்ளலாம் என்று சொன்னார். இப்னு தைமியாவும் அந்த நேரத்தில் வந்து போகிறார்கள். இப்னு தைமியாவை அந்த அறிஞர் கூப்பிட்டு அவர் கொண்டு போன பலகையை வாங்கி அதில் ஒரு 10-20 ஹதீஸ்களை எழுதி சனதோடு, அதாவது அறிவிப்பாளர் வரிசையோடு எழுதி இப்னு தைமியாவிடத்திலே கொடுத்தார். மகனே, இதை கொஞ்சம் வாசித்து பார்த்துக்கொள்ளன்னு கொடுத்தார். இப்னு தைமியா ஒரு முறை பார்த்து விட்டு திருப்பி கொடுத்தார். இப்போது உன்னால் அதனை சொல்ல முடியுமா என்று கேட்டு அந்த 10-17 ஹதீஸ்களை ஒரே ஒரு முறை பார்த்த இமாம் இப்னு தைமியா அவர்கள் முழுக்க சொல்லி முடித்தார். அதனை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அறிஞர் சொல்லிவிட்டு சென்றார், இந்த பிள்ளை தொடர்ந்து வாழுமாக இருந்தால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை முஸ்லிம் சமூகத்துக்கு செய்யும் என்று சொல்லிவிட்டு அந்த அறிஞர் சென்றார். இப்படி இப்னு தைமியாவை பற்றி, அவர் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவாற்றல் மிக்கவராக இருந்தார் என்பது பற்றி நிறைய கதைகள் அல்லது நிறைய சம்பவங்கள் காணப்படுவதனை நாங்கள் அவதானிக்கலாம். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிவு மேம்பாட்டுக்கு நினைவாற்றலும் ஒரு மிகவும் முக்கியமான காரணம். எனவே அந்த வகையில் அல்லாஹு தஆலா இப்னு தைமியாவுக்கு அப்படி அதிசயிக்கத்தக்க நினைவாற்றலை கொடுத்திருந்தார். இப்னு தைமியா எவ்வாறு படித்தார்கள், யாரிடம் படித்தார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கின்ற போது இப்படி 2 விஷயங்களை மட்டும் பொதுவாகத்தான் சொல்ல முடியும். இப்னு தைமியா ஆரம்பத்தில் தங்களுடைய தந்தையிடத்திலே ஹதீஸ் துறையை படித்தார்கள். 200 அறிஞர்களிடத்திலே ஹதீஸ் துறையை படித்தார்கள் என்று பொதுவாக சொல்ல முடியும். ஆனால் உதாரணமாக அபு ஹனீஃபா, மாலிக், இமாம் அஹ்மத், ஷாஃபிஈ போன்ற இமாம்களை நாங்கள் படிக்கின்ற போது வரையறுத்து இன்னின்ன ஆசிரியர்கள், இப்னு தைமியா, இமாம் ஷாஃபியுடைய ஆசிரியர்கள், மாலிக்குடைய ஆசிரியர்கள் வரையறுத்து கொஞ்சம் பேரை எங்களுக்கு சொல்லிவிட முடியும். இப்னு தைமியாவை பொறுத்தவரையில் அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாது என்று நாங்கள் பார்த்தால், இப்னு தைமியாவுடைய காலப்பிரிவில் அவர் வாழ்ந்த பகுதியிலேயே 4 மதுஹபுடைய மதரசாக்களும் அல்லது கல்வி நிலையங்களும் காணப்பட்டது. 4 மதுஹபின் அறிஞர்களும் மிக 100 கணக்கில் அந்த பகுதியிலே காணப்பட்டார்கள், அல்லது 1000 கணக்கில் அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே காணப்பட்டார்கள். எனவே இமாம் இப்னு தைமியா அவர்கள் இந்த எல்லோரிடத்திலுமே படித்தார்கள் என்பதனை நாங்கள் அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். எனவே வரையறுத்து இந்த குறிப்பிட்ட அறிஞர்களிடத்தில் தான் அவர்கள் படித்தார்கள் என்று சொல்வது மிகவும் சிரமமானது. அது மட்டுமல்லாமல் இப்னு தைமியா ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்தவர் என்று சொல்வதும் சிரமமானது. உதாரணமாக சொல்லுங்கள், நாங்கள் 4 இமாம்களையும் ஃபிக்ஹ் துறை சார்ந்தவர்கள்,
சட்டத்துறை சார்ந்தவர்கள் என்று சொல்லுவோம். இமாம் புகாரி, முஸ்லிம் போன்றவர்களை ஹதீஸ் துறை சார்ந்தவர்கள் என்று சொல்லுவோம். இப்னு கசீர், தபரி போன்றவர்களை ஹதீஸ் துறையும் தப்சீர் துறையும் சார்ந்தவர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் இப்னு தைமியா எப்படியானவர் என்று கேட்டால் இந்த எல்லா துறை சார்ந்தவர்கள். அதாவது அவருக்கு தத்துவமும் படித்திருப்பார், இஸ்லாம் அல்லாத ஏனைய மதங்களை படித்திருப்பார், அரபு மொழியோடு சம்பந்தப்பட்ட மொழி சார்ந்த கலைகளை படித்திருப்பார், அகீதாவும் சட்டமும் சட்ட அடிப்படைகளும் தப்சீர்களும் இந்த எல்லா கலைகளையும் சேர்த்து இப்னு தைமியா படித்திருந்தார்கள் என்பது அவருடைய நூல்களை நாங்கள் படிக்கின்ற போது நன்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் என்னென்ன நூல்களை எழுதினார்கள், அவர்கள் எப்படி அந்த நூல்களை எழுதினார்கள், என்ன கருத்துக்களை சொன்னார்கள் என்று நாங்கள் படிக்கின்ற போது இந்த எல்லா வகை சார்ந்த அறிவுகளிலும் அவர்கள் மிக பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற போது விளங்கிக் கொள்கின்றோம். அல் ஜவாபு ஸஹீஹ் ஃபீமன் பத்தல தீன் அல் மஸீஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கான சரியான பதில் என்று ஒரு புத்தகம் இப்னு தைமியா எழுதினார். இது கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றி இப்னு தைமியா எழுதியது. அதே போன்று மன்ஹாஜு சுன்னா என்ற ஒரு புத்தகத்தை இப்னு தைமியா எழுதினார். அது ஷியாக்கள், ஹவாரிஜிகள் போன்ற பல்வேறு இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய பல்வேறு பிரிவுகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய நம்பிக்கைகள், இவைகள் பற்றி இப்னு தைமியா மிக விரிவாக எழுதிய புத்தகங்கள் உண்டு. தத்துவ ஞானிகளோடு தத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதிகளையும் இப்னு தைமியா எழுதினார். இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய ஒரு தத்துவ பிரிவினர் தான் இஹ்வானு ஸஃபா என்று நாங்கள் சொல்வோம். எந்த வகையிலும் அல் குர்ஆனோடும் சுன்னாவோடும் சம்பந்தம் இல்லாமல் வெறுமனே அறிவை மாத்திரம் வைத்து சிந்தனை பிரிவு ஒன்றை கட்டியெழுப்பியவர்களைத்தான் நாங்கள் இஹ்வானு ஸஃபா என்று இஸ்லாமிய வரலாற்றிலே சொல்வோம். அந்த இஹ்வானு ஸஃபா உடைய சிந்தனைகளை விமர்சித்தும் இப்னு தைமியா எழுதியிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இப்னு தைமியா உடைய அறிவு எங்கெல்லாம் திரிந்திருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே அந்த காலப்பிரிவில் காணப்பட்ட மார்க்க தத்துவ